அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம ஒரு ராக்கெட் ஸ்டாக்ஸ், அதாவது காலையிலேயே ஒரு அதிரடியான உள்ள ஸ்டாக்ஸை எப்படி பார்க்கறதுன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அதுதான் ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட். அப்போ ப்ரீ ஓப்பன் இம்பேக்டில் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அது அதிரடி ஆட்டமா இல்லை மந்த ஆட்டமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோட்டாக் பேங்க் 5% எடுத்ததுமே சரியான அதிரடி. இதற்கு எந்த நியூஸ் பேஸ்டோ என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அது இம்பேக்ட் நம்மளுக்கு இல்லை, நியூஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இவங்க இன்றைக்கி அதிரடி என்ன நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது ஒரு பெரிய இம்பேக்டட் கிடையாது. எம்என்டம், எஸ்பிஎன், பாரதி ஏர்டெல் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 1%. அடுத்து டவுனில் பார்த்திங்கன்னா யார் அதிரடியான இறக்கம் அப்படி எந்த ஸ்டாக்ஸும் இல்லை. அப்போ நிஃப்டியில் வந்துட்டு கோட்டாக் பேங்க் இருக்காங்க. அப்போ எஃப்என்டோவில் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது நிஃப்டி அதனுடன் எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோட்டாக் பேங்க் இருக்காங்க, பேங்க் ஆஃப் பரோடா, கேன் பேங்க் இருக்காங்க, பிஎன்பி இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன நடைபெற்றது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். முதலில் கோட்டாக் பேங்க் பார்த்தலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நேற்றைய ஹை பார்த்தா 1768. சமீபத்தில் அதுதான் பெரிய ஹையாக இருந்திருக்கு. இன்றைக்கி ஓப்பனே 1847 ரூபா, சரியான கேப்பப், 5% கேப்பப். ஆனால் ஓப்பனுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெறும் 12 ரூபாய்கள் தான். அப்போ 1847 அப்படிங்கிற ரேட்டில் இருக்குதுன்னா 1% எடுத்துட்டால் 18 ரூபா. அப்போ ப்ளஸ் 18, 1% ஏற்றம்னு எடுத்துட்டாலும், ஓப்பனுக்கு மேலே 1% ஏற்றம்னு எடுத்துட்டாலும் கூட நம்மளுக்கு 18-20 ரூபான்னு எடுத்துட்டாலும் கூட 1867 ரூபா போகணும். அவங்க 1859னா 0.5% கூட நம்மளுக்கு ஏற்றம் இல்லை. அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஏற்றம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லோ பார்த்திங்கன்னா 1826. இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1846 க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. இது ஓப்பன் பிலோ க்ளோசிங், அதாவது டோஜி க்ளோசிங் சொல்லுவாங்க. இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸுக்கும் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த நிறுவனத்துக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் அதே மாதிரி தான். இன்றைக்கி நல்ல ஒரு கேப்பப், அதிரடியான ஓப்பன். ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணுறது எதன் அடிப்படையில்னு பார்த்தா ஓப்பன் அடிப்படையில். அப்போ ஓப்பனுக்கு மேலே நிற்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கும் போது அதற்கு மேல் செல்லக்கூடிய வாய்ப்பு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பார்த்திருந்தாலே தெரிந்திருக்கும். அப்போ நாளை தினம் இதோட ஸ்கிரிப்டோட லெவல்ஸ் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்கணும். அட்டவணையில் நம்மளுக்கு என்ன இம்பேக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அட்டவணை 1900 கால், 1840 கால். அப்போ 1840க்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது. 1860 கால், 1800 புட், 1840 புட். அப்போ 1840 காலும் 40 புட்டு தான் ஒரு ஸ்ட்ராடல் இருக்காங்க. இவங்களுடைய க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா 1840 கால் 3 ரூபாயிலிருந்து 32 ரூபாய், 10 டைம்ஸ் சொல்லுவாங்க, 10 மடங்கு ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு. 1840 புட் 74 ரூபா, ப்ரீவியஸ் க்ளோஸ் 23 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ரீமியம் சேர்த்துனா நம்மளுக்கு 55 புள்ளிகள். அப்போ 1840 இருந்து ப்ளஸ் 55 மைனஸ் 55, அப்போது 1785 ரூபாய் அப்படிங்கிறதுனால இதோக்கு 1895. அப்போ இந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்க வாய்ப்பாக இருக்கும். இதில் 1840 கால் 32 ரூபாய்ங்கும்போது 1872, 1840 புட் 23 ரூபாய் அப்படிங்கிறதுனால 1817. அப்போ இந்த சந்தை 1817 டு 1872 இருக்கும்போது ஒரு வால்டைல் இம்பேக்டட் தான் இருக்கும். அப்போ அதிரடியாக நடந்தது, கேப்பப் இருந்தது. இவங்களில் இம்ப்ளைட் வால்யூம் மிகைப்படுத்தின மதிப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு பெரிய சுவாரஸ்யமான இம்பேக்டட் இல்லை. ஸோ இது என்ன நாளை தினம் இந்த எல்லைக்குள் இருக்கிறதா அப்படிங்கிறதை பார்த்து இதை ஆய்வு செய்யுங்கள். அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இவங்களும் பார்த்திங்கன்னா நேற்றைய 1000 வருது, 168. அப்போது 173 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனவங்க 173. அப்போ ஓப்பனுக்கு மேலே 90 பைசா தான். அப்போ இதனுடைய மொமெண்டம் பெருசாக இல்லை இன்றைக்கி ஓப்பனுக்கு மேலே. இதுவும் என்னெல்லாம், அதாவது ஒரு அதிரடியான ஓப்பன் நடக்கிறவங்களுக்கு மிக முக்கிய ஸ்டாப் லாஸாக இருக்கிறது ஓப்பன் அப்படிங்கிறத பார்த்து ஆய்வு செஞ்சிங்கன்னு தெரியும். ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் என்ன, ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால் என்ன. அப்போ ஓப்பன் மேலே இருந்தும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தும்
அப்போ எஸ்டர்டே ஹை அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குது, அப்போ அதன் கேப்குள்ளே எப்படியெல்லாம் வர்த்தமாகுது, இதற்குள் நடந்தால் ஒரு சைடுவே இம்பேக்டட் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சாலே உங்களுக்கு புரியும். ஆனால் முதலில் ஸ்டாக்ஸை வர்த்தம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். கேன் பேங்க், எஸ்பிஐன், இதில் இருந்து எஸ்பிஐன் பார்க்கலாம். எஸ்பிஐன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் 530 ரூபா 85 பைசா, நேற்றைய ஹை 530 ரூபா 40 பைசா. ஓப்பன் பிலோ பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் பிலோ நடந்திருக்கு, அதாவது 4 ரூபா ஓப்பனுக்கு கீழே, ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 ரூபா. அப்போது சரிசமமான மொமெண்டம், பெரிய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பில்டப் பண்ணணும். அப்போ ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது. அப்போ ஓப்பன் ஹை எல்லாமே ஓப்பனுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையும், ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு இன்பிட்வீன் கேப்பில் ட்ரேட் நடந்தால் எப்படி இருக்கும், அப்போ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதனை நீங்கள் பார்த்து ஆய்வு செஞ்சாலே போதும். இவ்வாறு தான் செய்யணும். இன்றைக்கி மொத்தத்தில் பெர்ஃபார்ம் பண்ணது யார் அப்படிங்கிறத பார்க்கணும், அந்த ஸ்டாக்ஸோட இம்பேக்ட் பார்க்கணும். இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க் நம்மளுக்கு 4% முடிஞ்சிருக்காங்க. அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஈச்சர் மோட்டார்ஸ் எல்லாமே, பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மொமெண்டமாக இருந்திருக்கு. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். நேற்றைய ஹை 693, அதற்கு முந்தைய 688, 690. ஸோ 690 அப்படிங்கிறதே கடக்காமல் இருந்திருக்கு. இன்றைக்கி 693, அதாவது நேற்றைய ஹையே தான் இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கு. லோ பார்த்திங்கன்னா 688 நேற்று லோ பிரேக் ஆகலை. அதற்கு மேலே 693க்கு மேலே வந்து 715 தான், கிட்டத்தட்ட 22 ரூபா ஓப்பன் மேலே ட்ராவல் நடந்திருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ டெரிவேட்டிவ்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா 700 கால் 710 கால் அதுக்கு மேலே தான் இருக்காங்க. 700 புட், அப்போ ஸ்ட்ராடல் 700 பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராடல் இம்பேக்ட் இருக்குது. இதனுடைய க்ளோசிங் 23.8. அப்போது 723, 735, 700, அடுத்தது 692, அடுத்தது 670. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஸோ நாளை தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பெருசாக, அதாவது சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருக்கானா கண்டிப்பாக இல்லை. அடுத்தது ஈச்சர் மோட்டார். ஈச்சர் மோட்டார் பார்த்தீங்கன்னா நேற்றைய ஹை 2987, இன்றைக்கி 2970 ஓப்பன் லோ. நேற்றைய ஹையை கடந்ததுமே அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 புள்ளிகள் பக்கம் இம்பேக்டட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏற்றம். நம்மளுக்கு டெரிவேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். 3000 கால் பார்த்தீங்கன்னா நேற்று முடிவுற்ற விலை 51 ரூபா, இன்றைக்கி 97 ரூபா 94 ரூபாய் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ 3000 கால் 3000க்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து 3100, 3050, 3200, 3000 புட் இருக்குது. அப்போ 3000 காலும் 3000 புட்டும் ஸ்ட்ராடலாக எடுத்துக்கொண்டால் இது 94 ரூபா 34 ரூபா. அதனால் நம்மளுக்கு 3094, இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 120, 130 புள்ளிகள், அப்படின்னா 3130. அடுத்தது 3000, அடுத்தது 2966, அடுத்தது 130 புள்ளிகள்னா 2870. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஈச்சர் மோட்டார் இருக்க போகுது. என்ன தாக்கம் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அடுத்து வந்து பஜாஜ் ஆட்டோ, இது வந்து லைஃப் ஹை அப்படிங்கிற இடத்துக்கு அருகாமையில் இருக்குது. நம்மளுக்கு இன்றைக்கி வந்ததாக லைஃப் ஹையாக இருந்திருக்கு. அப்போது பஜாஜ் ஆட்டோ லைஃப் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இதனுடைய தாக்கம் நாளை தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இதற்கு முன்பு லைஃப் ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா 4131. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 4131 கடந்திருக்கு. நேற்று முடிவுற்ற விலை அப்படின்னு எடுத்துகிட்டா 4061, 4080க்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு லைஃப் ஹையை பிரேக் பண்ணினதே 50 புள்ளிகளோட ட்ராவலில் தான். அதற்கப்புறம் 50 புள்ளிகள் ட்ராவல் நடந்திருக்கு. இது ஒரு நல்ல மொமெண்டம். இது நம்மளுக்கு லைஃப் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது 4200 கால், 4100 கால், 4400 கால், 4100 புட். அப்போ 4100 கால் புட் ஒரு ஸ்ட்ராடல் எடுத்துக்கிட்டால் இதனுடைய க்ளோசிங் 101 ரூபா 40 ரூபா. அப்போ 4100, 4201, 4240, 4100லேருந்து 4060, இது 140 புள்ளிங்கும்போது 3960. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும் பஜாஜ் ஆட்டோ. இதோட பிரேக் அவுட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நாளை தினம் பார்க்கலாம். ஸோ பஜாஜ் ஆட்டோவோட
டெக்னிக்கல் வியூ நாளைக்கு பார்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லைஃபை கட் பண்ணி அதற்கு மேலே முடிவிட்டிருக்கு. அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.